நீண்ட சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா இருக்க ப்ளீஸ் சார், அமைதியா இருக்க. முப்பெரும் விழாவிற்கு தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மதிப்பெற்றும் மரியாதைக்குரிய தலைவர் ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும் உபத்தலைவர் சோ ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் மகிழ்வு தரும் முதுமை என்ற தலைப்பில் உரையாற்றிய மதிப்பிற்குரிய நமது மேலாள் முனைவர் இளையராஜா சார் அவர்களுக்கும் மற்றும் மூளை நரம்பியல் என்ற என் பாலமுருகன் சார் அவர்களுக்கும் மற்றும் கருவூல குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நான் ஒரு சில டாபிக்லாம் உங்கள்கிட்ட நிச்சயமாக பேசணும் அப்படின்றதான் வந்திருக்கேன். அந்த டாப்பிக்கை சொல்லிடுறேன். ஆஃப்டர் த டாபிக் எப்படி நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஏன்ட்டையும் கேட்டு நீங்கள் தெளிவாகிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய சந்தேகம் தெளிவாகாத இந்த வாசப்படியை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். ஓகேங்களா? அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, அதாவது இதற்காக நேரம் ஒதுக்கியாச்சு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட அசூரன்ஸ் கொடுத்துட்டேன். காலையில் 7 மணிக்கு டிஎன்பிசி வினாத்தாள் வந்துடுச்சு. ஆக்சுவலாக 9:30 மணிக்கு நான் இங்கே இருக்கணும். ஆக்சுவலாக மிக நெருக்கடியான சூழ்நிலை. சாருக்கு ஃபோன் பண்ணுறதா இல்லை ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கொடுத்துட்டு வர்றதா அப்படின்ற போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸருக்கு தான் ஆல்டர்னேஷன் மாற்றி கொடுத்துட்டு வரேன். ஓகே, அதனால் மிக கால நெருக்கடிக்கு இடையில தான் நம்ம வந்திருக்கோம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே சேலம் மாவட்ட கருவூலத்தில் பொறுத்தவரையிலும் மாவட்ட கருவூலத்தில் மட்டும் 16,000 ஓய்வூதியர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தம் மாவட்டம் ஃபுல்லாக 32,000 ஓய்வூதியர்கள் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஓய்வூதியர்களுடைய தான். ஓகே, இப்போ நம்ம நேர்காணலுக்கு போயிடலாம். இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மறந்துடுறோம். டாக்டர்ஸ் சொன்னாரு மறதின்றது ஒரு வியாதியாகவே இருக்கு அப்படின்றாரு. அப்போ ஒரு 2 விஷயங்களை நாம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த மாதம் வச்சிருக்கோம். அந்த பிறந்த மாதத்துல 2 விஷயம் பண்ணணும். ஒண்ணு, எக்கோ டெஸ்ட் எடுத்து அடுத்து 1 வருஷத்துக்கு என் ஹார்ட் நல்லா இருக்குன்றத உறுதி பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிறந்த மாதத்துல மஸ்டிங் பண்ணி நேர்காணல் பண்ணி எனக்கு 1 வருஷம் பென்ஷன் வரும் அப்படின்றத நம்ம உறுதி பண்ணணும். இந்த 2 விஷயம், அப்ப பிறந்த மாதத்துல செய்யக்கூடிய இந்த 2 விஷயத்தை எந்த சூழ்நிலையும் நீங்க மறந்துடவே கூடாது. ரைட்? ஓகே, இப்ப நம்ம அதுல அந்த மஸ்ட்ன்றதை நம்ம இப்ப அரசு ரொம்ப முனைப்பா செயல்பட்டு ரொம்ப வேகமா பண்றாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த களஞ்சியம் ஆப் அப்படின்றது. இதுல நீங்களே நேர்காணல் பண்ணிடலாம். ஆனா அதுல என்னன்னா ஒரு சில சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அப்ப அதுல என்ன காம்ப்ளிகேஷன்னா, நீங்க உங்களுடைய டியூ மந்த் ரிட்டர்ன், அதாவது பிறந்த மாசத்துல பண்ணீங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகி களஞ்சியத்துல பண்ணீங்கன்னா நேரா எங்க சர்வருக்கு வந்துடும். சர்வர்ல வந்தோடனே நாங்க அப்ரூவ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா அதே கிரேஸ் பீரியட் 1 மந்த் கொடுக்குறாங்க. அந்த கிரேஸ் பீரியட்ல பண்ணினீங்கன்னா அந்த டேட்டா எங்கள்கிட்ட வரும். நாங்க அப்ரூவ் பண்ணாலுமே அது வேலிடேஷன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடும். நீங்க ஒரு 15th வாக்கில் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, டியூ மந்த்ல பண்ணி முடிச்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 2 ஞாபகம், எக்கோ டெஸ்ட் மஸ்டிங். அந்த டியூ மந்த்ல பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அடுத்த மாசத்துல பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 15th பண்ணீங்கன்னு வச்சுங்க, பில்லு 16ஆம் தேதி ஜெனரேட் பண்ணா அந்த 16ஆம் தேதிக்குள்ள மஸ்டிங் கேட்டா வராது. அப்ப நின்று போயிடுது. ஓகே, ரைட்? அப்படி நம்ம ஒருவேளை நம்ம லேட்டா பண்ணா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, லேட்டா பண்ணிட்டீங்கன்னா தனியா அந்த மஸ்டிங் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியா ஒரு ஜெனரேஷன் வச்சிருக்கோம். அந்த ஜெனரேஷனுக்குள்ள போகும்போது அந்த பில்லு ஜெனரேட் பண்ணோம்னா சம்டைம்ஸ் எரர் ஆயிடுது. எரர் ஆகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா டிக்கெட் போடணும். டிக்கெட் போட்டால் அது வர்றதுக்கு 1 வாரம் ஆயிடுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மந்தோடைய பென்ஷன்ல சேர முடியாத ஒரு நிலைமை ஆயிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டியூ மந்த்தை மறக்கக்கூடாது. 1 மந்த் கிரேஸ் பீரியட் இருக்கு அப்படின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா பென்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ரைட்? ஓகே, இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்ல களஞ்சியம் ஆப்ன்றத பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய
திறம்பட பணியாற்றி பல்வேறு சவால்களை கடந்து பணியில வந்து அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து நம்ம ரிட்டையர்ட் ஆகிருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த ரிவர்ஸ் லைஃப்ல, அதாவது பர்த் டேட்டுல இருந்து நம்ம முன்னாடி வந்தோம், இப்போ அடுத்த ஆஃப் சைக்கிள்ல பின்னாடி போறோம். அப்ப எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறத கேட்டீங்க அப்படின்னா, இந்த மஸ்லிங்கை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டோரேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 15 வருடம் நீங்க வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சர்வீஸ்ல இருக்கும்போதே பார்த்துருப்போம். நிறைய இடத்துக்கு நம்ம கேம்ப் போயிருக்கோம். அந்த என்ன இடத்துக்கு கேம்ப் போனோம், என்ன ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு சார்ட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேம்ப்லாம் போனோம்னா க்ளீனாக ஒரு வீட்லேயோ அல்லது அலுவலகத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா அது போர்டில் க்ளீனாக நம்ம எழுதி வச்சுருப்போம். அந்த மாதிரி இந்த டேட்டை வந்து நீங்கள் மறக்காத நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மஸ்டிங்குள்ளே போகிறோம். மஸ்டிங்கில் வந்து நீங்களே களஞ்சியம் ஆப்ல டவுன்லோட் பண்ணி நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கே சாயந்தரமே எங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வாழ்நாள் சான்று அளிக்கப்பட்டது, நாங்கள் அப்ரூவ் பண்ணோம்னா வாழ்நாள் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். இது வந்து நீங்க பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கறது உங்களுக்கு டியூமெண்ட் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வருதோ ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நிச்சயமா அந்த சர்வர் அந்த களஞ்சியம் ஆப்ல உள்ள போங்க. அந்த உள்ள போய் உங்களுக்கு என்ன பென்ஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். மந்த்லி ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். அப்ப சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி நாம சர்வீஸ்ல இருந்த போது என்ன பண்ணோம்னா அந்த பே டீட்டெயில 30ஆம் தேதி என்ன வரும் அப்படின்றது நம்ம பேப்பர்ல எடுத்து பார்ப்போம். அதே விஷயத்த இப்போ 1ஆம் தேதி உங்களுடைய களஞ்சியம் ஆப்ல வந்துருக்கு. என்ன பென்ஷன் நமக்கு அலாட் பண்ணியிருக்கு, அந்த அமௌண்ட் தான் கிரெடிட் ஆகிருக்கா அப்படின்றது வருது. ஆனா ஒரு சிலர் என்னன்னா மெசேஜை வந்து ஃபாலோ பண்றாங்க, ஆனால் களஞ்சியம் மேப்பை யூஸ் பண்ணுறதே கிடையாது. களஞ்சியம் மேப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மந்த்லி பென்ஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதே உங்களுக்கு அதாவது உங்களுடைய நாலேஜே இல்லாத வேற யாரோ ஒருத்தருக்கு பிடிக்க வேண்டிய தொகையை உங்களுடைய ஓய்வூதியத்தில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு சில நேரங்களில் நேர்வது உண்டு. அந்த விஷயத்தை கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்ம் 16 இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் இப்போ வந்து சிஸ்டம் ஓரியன்டாகவே அதே ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 12 லட்சம் ரூபா முதல்ல இருந்தது. என்ன ரேட் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ டோட்டல் பென்ஷன் 75,000க்கு மேலே வந்துச்சுன்னா ஆவரேஜாக கால்குலேஷன் போட்டு சிஸ்டமே பிடிச்சிருது. அது இந்த 12 லட்சத்துக்கு மேலே வருதா கீழே வருதா இல்லை இன்கம் டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் பிடிச்சிருச்சா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதில் வந்து களஞ்சியம் மேப்பை தெரிஞ்சுக்கலாம். அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மந்த்லி ஆடிட்டை கொடுக்கறதுக்கான ஸ்டேட்மெண்ட் முதல் கொண்டு களஞ்சியம் மேப்பில் வந்துருக்கு. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் டேட்டாலாம் உள்ளே போனதுக்கப்புறம் களஞ்சியம் மேப் இதை வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இப்போ ஒரு 10 days நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த லெவல் வந்து சார் சொன்ன மாதிரி நாமினேஷன் பண்ணணும். இப்போ நாமினேஷன் நீங்களே பண்ணிக்கலாம். அப்போ நாமினேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் அதிலே நாமினேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ளே போய் யாருக்கு நம்ம கொடுக்கணும், நம்மளுடைய ஓய்வு பேர் சிஸ்டத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா இல்ல எல்டிஏக்கு கொடுக்கணும், ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டுக்கு நாமினேஷன் கொடுக்கணும்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் முதல் கொண்டு நம்ம வந்து உங்களுக்கு நீங்க அதெல்லாம் ஏற்ற சொல்றாங்க. அந்த டீடைல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்ப இப்போ வந்து நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பென்ஷன் உங்களுக்கு கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஒய்ஃப் பேர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இல்ல ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா நம்ம யாருக்கு நாமினேட் பண்ணணுன்றதை அதையும் நாமினேட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நீங்க சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா செல்லிலேயே அப்டேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டை நீங்க எவிடன்ஸ் அப்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க சர்வருக்கு வந்துடும். சர்வருக்கு வந்தோன்னா அப்ரூவ்டுனா அதுக்கும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதனால நீங்க அங்க இருந்து ட்ரெஸரி நோக்கி வரணும் அப்படின்றதே இதே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பென்ஷன் அப்ளை பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்துட்டா நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இறந்த தகவலை வந்து கூட வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணணும்ன்றது அடுத்து தெரிய மாட்டேங்குது. அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதாவது அந்த டீட்டெயில் ஃபுல்லா நம்ம ஒய்ஃப் நேம் வந்து ஆதார்ல, இன்கம் டேக்ஸ் பேன் கார்டில், ப்ளஸ் வந்து பென்ஷன் புக்கில், இது எல்லாம் பேங்க் பாஸ்புக், இந்த 4லையும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நிச்சயமாக நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசாணை வந்து 325 பிரகாரம் விடோடு டாட்டர் அண்டு வந்து டைவர்ஸ்டு டாட்டருக்கு ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவேர்னஸ் இல்லை. இப்போ நமக்கு அப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்க நம்மளுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது இல்லாத இருக்கு. அதனால அந்த மாதிரி
எங்கே போடும், எஸ்ஆர்ல போட்டு அது ஏஜி போயிட்டு திரும்ப நமக்கு வரும். இப்போ பென்ஷன் ப்ரொசீஜரில் என்ன மாறுதல்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் அந்த ஓல்டு பென்ஷனில் ஏஜி போயிடுது, திரும்ப ஆன்லைனில் எங்களுக்கு ஆர்டர் வந்துடுது, ஆர்டர் ட்ரெஸரியில் ஜெராக்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் அனெக்சர் 3 அண்ட் அனெக்சர் 4 அப்படின்ற 5ன்ற ஸ்டேட்மெண்ட்டை டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸரியில் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பில்லில் வந்து ஓய்வூதியருடைய கையெழுத்தே தேவையில்லை, ரெக்கார்டில் மட்டும் கையெழுத்து போட்டு போனால் போதும் அப்படின்ற நிலைமை உருவாயிருக்கு. ஆனால் இந்த கலெக்டிவ் மேப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து இப்போ மாறுது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் கலெக்டிவ் மேப்பை பயன்படுத்த அதனுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக் நாமினேஷன் ப்ராப்பராக பண்ணியிருந்தா ஃபேமிலி பென்ஷன் முதல் கொண்டு கிளியராக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 80 இயர்ஸ் பென்ஷன் இப்போ வந்து கவர்மெண்ட்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஜீவோ வந்து 80 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து என்ன ரூல் கேட்டிங்கன்னா 80 வயது நிறைவுற்றவர்களுக்கு 81வது வயசுல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நமக்கு வந்து செய்யணும். அந்த தேதியில தான் எலிஜிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் இருக்கு, அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷனருக்கும் அந்த 80 இயர்ஸ் ஓய்வூதியங்கிறது இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சார்ட்டே போட்டு வைக்கணும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்டிங் டேட் என்ன, அடுத்து வந்து ரெஸ்டோரேஷன் டேட் என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் பென்ஷன் 20% டேட் என்ன அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு சார்ட் போட்டு நீங்கள் உங்கள் கண்ணில் டெய்லி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே மனப்பதற்றமே அடையாத நாம் லைஃப் டேட் கொடுத்துட்டோம், அடுத்து வந்து ரெஸ்டோரேஷனை நோக்கி இருக்கோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் பென்ஷனை நோக்கி அடிஷனல் பென்ஷன் நோக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா ட்ரெஸரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க, எல்லா பென்ஷனருடைய எல்லா அப்ளிகேஷனும் தரவாக ஸ்க்ரூட்னி செய்யப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் மெயில் அனுப்புனாலே போதும், அல்லது போஸ்டல் காப்பி அனுப்புனா உங்கள் க்ரீவன்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்கீமும் வந்து தனியாக அதில் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கலட்சியத்தில் நீங்கள் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணி ரிவ்யூ எடுக்கிறது டைரக்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால் கலெக்டிவ் மேப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டில் என்ன சூழ்நிலை நடக்குதுன்னா நம்ம ஓய்வூதியர்களிலிருந்து பிடித்தம் செய்யக்கூடியது அந்த தொகை வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் பெற்றோம். அதில் வந்து என்னென்னா நிறையா வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து கொடுக்குறாங்க. எதிர்வராத சூழ்நிலையில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டு போயிடுது அப்படின்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா அந்த நம்மளுடைய அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆர்டர் ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டில் அந்த ட்ரெஸரியில் பர்டிகுலர் ட்ரெஸரியில் சேங்ஷன் பண்ணக்கூடிய ட்ரெஸரி ஆஃபீஸர் இந்த ஆர்டர் வந்து டைரக்டர் ஆஃப் பென்ஷனுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சா அப்படின்றத நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டி பிரகாரம் தான் அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்ரி மந்த் அக்குமுலேட் ஆகிற அமௌண்ட்டு ஓய்வூதிய கணக்கிலேருந்து பிடித்தம் செய்யக்கூடியது மாதாந்திர அக்கௌண்ட்லேருந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டை மட்டும்தான் அந்த டெபிட் பண்ணிக்க முடியும்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதுலேயும் நிறையா இது இருந்தது, அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா அதை கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் எழுதி வாங்குறாங்க. அதனால தான் அந்த அமௌண்ட்டில் வர்றது டிலே ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இதுவரையிலும் இருந்த ஸ்கீம் வந்து போன மாதம் வரல இருந்தது, ஒவ்வொரு மெத்தடில் போயிட்டு இருந்தது. இப்போ கவர்மெண்ட் வந்து டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா பென்ஷன் ஓய்வூதியர்கள் வந்து அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டு டிசீஸ் இதில் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசரை நீங்கள் வந்து நிச்சயமாக பார்க்கணும். அதாவது சடனான
ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு மட்டும் உங்களால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் அணுகுனீங்கன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவாங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் டெய்லியும் வந்து நம்ம சேலத்துக்கு ஒருத்தர் இருக்கார், நடராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக வந்துடுவார். பணம் கட்டாத சூழ்நிலை இல்லைன்னா முன்னாடியே நமக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும். ரெண்டாவது ஒரு பதட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம்னாலும் பதட்டத்தில் வந்து அமௌண்ட்டை வந்து முன்னாடியே வந்து நம்ம கட்டிடுறோம். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பிளான் ஒரு ஐ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா ஐ சர்ஜரி வந்து இப்போ நம்ம சேலத்தில் 18,000 22,000 பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிச்சயமாக 30,000 கொடுக்குறாங்க. 30,000 கொடுக்கணும் அப்படின்றது அதை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அது பிரகாரம் கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் அந்த 30,000 வந்து பணமே வாங்காத பண்ணுற ஹாஸ்பிட்டலும் இருக்காங்க. அதுக்கு மேலே பணம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அது கேட்டால் லென்ஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அங்கே மொத்தமாக சேலத்துக்கு இருக்கிற டிபிஏவை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. ரெண்டாவது அவங்க சொல்லும்போது என்னென்னா நீங்கள் அட்வான்ஸாக கட்டுற காசு வந்து நிச்சயமாக குறையும், காசு வந்து வாங்காததுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு மேலே எக்ஸஸாக என்ன இருக்கோ அதை மட்டும் செலுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ அவசரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம். அங்கே போயிட்டு இந்த இன்சூரன்ஸையும் காண்டாக்ட் பண்ண முடியல, டிபிஏவையும் காண்டாக்ட் பண்ண முடியல, ட்ரெஸரையும் காண்டாக்ட் பண்ண முடியல, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ரைட், ஓகே. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டும் கிடையாது, அந்த டிசீஸும் அப்ரூவ்டு கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா வவுச்சர்ஸு அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி உங்களுடைய பென்ஷனில் அந்த யுனைடெட் இந்தியாவுடைய அப்ளிகேஷன்ஸ் எம்டி சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் எந்த ட்ரெஸரியில் வாங்குறீங்களோ அந்த ட்ரெஸரியில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 2 முறை டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்டு கமிட்டி கூட்டம் நடக்குது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த கூட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் இருக்காங்க, மாவட்ட கருவலர், அப்புறம் வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்லேருந்து டிவிஷனல் மேனேஜர் இருக்காங்க, அப்புறம் அந்த டிபிஎன்னு சொல்லக்கூடிய தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அந்த 5 பேருமே அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கேஸுமே ஈச் அண்ட் எவரி கேஸ் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க. அதான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டீம் இருக்காங்க. அதுக்கு வெரிஃபை பண்ண ஒரு பர்டிகுலராக அந்த ஸ்கீம் பார்க்கறதுக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இது எலிஜிபிள், இது வந்து இந்த ஸ்கீமில் வராது, ஹாஸ்பிட்டல் வராது அப்படின்றது எல்லாம் அவங்க சினாரியோ 1, 2, 3, 4 அப்படின்னு 4 சினாரியோ வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 4 சினாரியோவில் எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்றத அவங்க வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம கலெக்டர் முன்னாடி இந்த டீம் ஜாயிண்ட் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டு, ட்ரீட்மெண்ட் அப்ரூவ்டு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சினாரியோ 1ல் வந்துடும். அடுத்து சினாரியோ 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் டிசீஸ் அப்ரூவ்டு, ஹாஸ்பிட்டல் நாட் அப்ரூவ்டுனாலும் அது சினாரியோ 2ல் வந்துடும். இப்போ இந்த 2 சினாரியோ 1 and 2ன்னு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அனுப்புகிறாங்க. நீங்கள் ட்ரெஸரியில் கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸுக்கு போது அது முதல் 15 நாட்களுக்குள்ளே வருது அப்படின்னா 2வது மாதத்தினுடைய 2வது வாரத்தில் அந்த குழு கூட்டம் கூடும். அந்த 15வது நாளில் குழு கூட்டம் கூடிடுச்சுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட சினாரியோ 1, 2, 3, 4ல் ஃபிக்ஸ் ஆகிறது அடுத்து நேரடியாக வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு போயிடும், ரைட். அந்த சினாரியோ 4, 3 and 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே அப்ரூவ் ஆகலை சார் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ விதிகள் டிஎன்எம்ஆர்ஐ ரேட்டுக்கு டீனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டீனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மருத்துவ குழு இருக்கிறாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எவ்வளோன்ற ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு கவர்மெண்ட்டு. அந்த ரேட்டில் இவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க.
அங்கிருந்து திரும்ப டீன்ட்டு இருந்து அப்ளிகேஷன்ஸ் அந்த டிஎன்எம்ஆர் ஃபிக்ஸ் பண்ணி வரக்கூடிய லெட்டர்ஸை என்ன பண்ணுறோம்னா அதை நேராக டைரக்ட் ஆஃப் ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். ட்ரெஸரி மூலிமா அது அங்கே போகுது. அங்கே போய் என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட்லேருந்து இப்போ இந்த மாதத்தில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஎன்எம்ஆர் ரேட் பிரகாரம் ஓய்வூதியத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது ஃபண்ட்ஸை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அமௌண்ட்டையும் சாங்ஷன் ஆர்டரையும் கன்சர்ன் ட்ரெஸரிக்கு அனுப்புகிறாங்க. அந்த கன்சர்ன் ட்ரெஸரியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை பில் போட்டு அதை வந்து பென்ஷனர் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் வேரியேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்தவரைக்கும் கிரேடு 1, 2, 3, 4 வச்சுருக்காங்க. அது வந்து சிட்டிஸை பொறுத்து இது கிரேட் 1 சிட்டியில் இந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டுன்றது கவர்மெண்ட்டு இன்சூரன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி டிசைட் பண்ணி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில் நடக்கிற ஒரு சர்ஜரிக்கும் சேலத்தில் நடக்கிற சர்ஜரிக்கும் சர்ஜரி என்னமோ ஒன்று தான். ஆனால் இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிஸில் பொறுத்தவரை மாறி வரும்போது ரேட்டு கம்மியாகுது. ஆனால் அதே அன்அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் என்ன செலவாகுமோ அந்த செலவை தான் அந்த டிஎன்எம்ஆர் ரேட்டில் கொடுக்குறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கிரேட் 1 சிட்டியில் பார்த்தீங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க, பர்டிகுலராக ஐ சர்ஜரிக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே வந்து சேலத்தில் 30,000 கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து நீங்கள் அன்அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஎன்எம்ஆர் ரேட்டில் ஒரு 8,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு நமக்கு வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரைட், ஓகே. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கேஜில் நம்ம வந்து என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு பென்ஷனருக்கும் ட்ரெஸரிக்கும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் என்னென்ன கிளைம் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறோம். ஒரு அப்ளிகேஷன் ட்ரெஸரியில் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் அசைன் பண்ணிட்டா அந்த நம்பரை போட்டால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கோம். அது டிரைவிங் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்துட்டா கிளைம்ஸ் எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30/6/25 வரணும் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை வந்து 30/9 அனுப்பணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்ப்ளாய்டு கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ அதுக்குள்ளே அனுப்பலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் அதுக்கு ஒரு அடுத்த கட் ஆஃப் கொடுக்குறாங்க. அடுத்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் குயிக்காக நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டதுக்கப்புறம் ரைட், ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சினாரியோ 1ல் அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பார்ஷியல் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறதுல ஒரு 75,000 மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற தொகை அந்த மீதி இருக்கிற 75,000க்கு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும்னு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் மீதி இருக்கிற போர்ஷனை கேட்கும்போது அந்த யுனைடெட் இந்தியாவிலேருந்து திரும்ப லெட்டர் வருது, இண்டிவிஜுவலுக்கு லெட்டர் போயிடுது. அதுக்கப்புறமும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன்ஸை வாங்கி அதை வந்து கவர்மெண்ட்டில் பண்ணியிருந்தா என்ன ரேட்டு கொடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்எம்ஆர் ரேட்டுக்கு டீனுக்கு அனுப்புகிறோம். டீன்ட்டு என்ன வருதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட் லெவல் எம்ப்ளாய்டு கமிட்டிக்கு அனுப்புகிறோம். அந்த ஸ்டேட் லெவல் எம்ப்ளாய்டு கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம செகண்ட் ஃபேஸில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு மறுபடியும் ஆர்டர் போடுறாங்க. அது அந்த அமௌண்ட்டும் ஆர்டர் வந்து ட்ரெஸரிக்கு வருது. ட்ரெஸரியில் மறுபடியும் அதுக்கு அது பில் ரெடி பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக பென்ஷனர்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. அதாவது 2 நேரங்களில் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க. அன்அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் டிசீஸ் அப்ரூவ்டு இல்லைன்னா அதுக்கும் வந்து டிஎன்எம்ஆர் ரேட் பிரகாரம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு போர்ஷன் இன்சூரன்ஸில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற போர்ஷன் வந்து அதுக்கும் வந்து கிளைம் பெண்டிங்காக இருக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் லெவல் எம்ப்ளாய்டு கமிட்டிக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் இவ்வளோ தான் ப்ரெசன்ட் நடந்துகிட்ருக்கு. இதில் வேறு யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம்.
ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொன்னால் 10,000 12,000 ஆமாம். அது ரீஎம்பர்ஸ்மெண்ட் கவர் ஆகக்கூடாது. அது வந்து நம்ம அந்த கவர்மெண்ட் இங்கே மந்த்லி டெடக்ஷன் வந்து டெடக்ட் பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் வந்து மேஜர் டிசீஸ் தான் வந்தோடைய எடுத்துட்டு இருக்கிற டிசீஸ்க்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த டிசீஸ் அதான் சார். அதாவது சார் என்ன கேட்குறாருன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே அந்த அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் பேக்கேஜில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இன்சூரன்ஸ் இதில் வந்து ஜிஓவில் அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி அவங்க இன்சூரன்ஸும் அக்செப்ட் பண்ணி சொல்லலை சார். சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் சார். சார், இப்போ நம்ம ரிட்டையர்ட் பேரண்ட்ஸ் வந்து இப்போ பைபாஸ் சர்ஜரிக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்காங்க சார். அவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு 1 லட்சம் தான் கொடுக்கும், இந்த டீல் பண்ணால் 1 லட்சம் தான் கொடுக்கும், மிச்சம் தான் சொல்கிறாங்க சார். அது என்ன சார் பண்ணுறது சார்? அதாவது அதுதான் நான் முதலே சொன்னேன் சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து ஒரு பேக்கேஜ்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருக்குது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து அந்த பேக்கேஜுக்கு அப்ரூவ் பண்ண அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 lakh மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு அது என்ன கிரேடில் இருக்குது அப்படின்றத வச்சு கொடுக்குறாங்க. அதனால் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட வந்து கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரெஸ்ஸரி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அதை ஸ்டேட் லெவல் எம்போர்டு கம்பெனிக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறோம். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டீம் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, TMRL தமிழ்நாடு மருத்துவ விதிகள் பிரகாரம் என்ன அமௌண்ட்டோ இப்போ நீங்கள் வந்து அந்த மீதி இருக்கிற 1 lakhsல ஒரு 32,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் லெவல் எம்போர்டு கம்பெனி முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அந்த 32,000 உங்களுக்கு வரும் சார். அட்டாக் வந்து என்ஜின் காசு கொடுக்குறாங்க சார். இப்போ சர்ஜரிக்கு போகும்போது பிளட் டெஸ்ட்டு 10,000 வாங்குறாங்க சார், கவராக இருக்கிறாங்க சார். அந்த ஹாஸ்பிட்டலில் அது பண்ணால் தான் நம்ம அட்மிட் பண்ண முடியும். ஃபிட் ஃபார் சர்ஜரியை அதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்குறாங்க சார். அவங்க இப்போ இல்லை பார்த்து பண்ணிட்டு அந்த 10,000 நான் கையில் பண்ணிடுறேன் சார். அதுக்கு போகிறேன் சார். நீங்கள் அப்போ ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு சொல்கிறீங்க, அது பேக்கேஜ் வராதா சார்? அது வந்து அந்த பேக்கேஜில் இல்லைங்க சார். ஆக்சுவலாக டோட்டல் பேக்கேஜ் சர்ஜரி பேக்கேஜ்னு சொல்லும்போது எக்கோ எல்லாமே இன்க்ளூடட் தான் அதில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போகிறீங்க, எக்கோ எடுக்கிறீங்க, ஒரு சர்ஜரி பண்ணணும், ஆன்ஜியோகிராம் பண்ணுறாங்க, எல்லாமே இன்க்ளூடட் தான் அதில் போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து யாரும் வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட்டாக கவர்மெண்ட் யாரும் கொடுக்குறது இல்லை. இப்போ நம்ம டியூ டு எமர்ஜென்சி நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கட்டணும், உயிரை காப்பாற்றணும், கட்டிடுறோம். திரும்ப வந்து என்னது அந்த பேக்கேஜ் அமௌண்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு சில இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னா ஒரு மொத்த பேக்கேஜே வந்து 1 lakh தாங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ண அமௌண்ட்டு 50,000. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த 50,000 அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்னா டோட்டலாக வந்து இது அது அடிஷனல் அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. சரி, கேஷ்லெஸ் கையில் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிறேன் சார். இது அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இன்சூரன்ஸ்க்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20% ஆகிடும். இப்போ ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் சுகர் பேஷண்ட் இருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் 500 வாங்குறீங்க சார், மாதம் வாங்குறாங்க. அட்லீஸ்ட் அதுக்காவது சார் அது வந்து என்னன்னா சங்கத்தில் இருந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உண்டான கருத்துருவை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறது அதான். இப்போ என்னென்னா அரசாணைகளுக்கு எப்படி செயல்படணும், அதில் என்ன நாம பண்ணணும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அது மட்டும்தான் இப்போ என்ன நம்மளால சொல்ல முடியும். ஹலோ சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். நம்ம கேட்ராக்ட் ஆப்ரேஷனில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு டிஃபரன்ஸ் வருது. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் 20 ரூபா சேங்ஷன் பண்ணுறாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் 30 ரூபா சேங்ஷன் பண்ணுறாங்க. அந்த சேங்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன சேங்ஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்தது சரியா? அது வந்து அது மீறி வந்து ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது இல்லையா? ஆமாம் சார், அது மாதிரி கிளைம் பண்ண முடியாது. இப்போ சார் எந்த மாவட்டம் சார்? சேலம் டிஸ்ட்ரிக்டா? திருச்சி
ஓகே, அது இப்போ இந்த சார்சல் ரேஷியோ வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் என்ரோல் ஆகிட்டாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் ஒரே காமன் பேக்கேஜ், அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அப்ரூவ் பண்ண லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலையும் 30,000 வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் 30,000 கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஓ அல்ல டிஓ ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, அந்த இது முடிஞ்சிச்சு, பண்ணிட்டு ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு சார்ஜ் இல்லைங்க. அல்ல அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார், அது கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை, நான் எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அர்ஜென்ட்டில் போய் கேட்ராக்ட்லாம் பண்ணுறது இல்லை. நீங்கள் முன்னாடி என்ன ஹாஸ்பிட்டல் டிசைட் பண்ணீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்சூரன்ஸ் அந்த டிபிஏவை தயவுசெய்து பாருங்கள், தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டரை பாருங்கள். அவர் உங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஆக்சுவலாகவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை வந்து மட்டுமே கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு எழுதி தருவார். அதை மட்டுமே அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் அந்த இடத்துல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கிளைம் வந்து பேமெண்ட்டே கட்டாத போன நிகழ்வு எல்லாமே நடந்திருக்கு. அதனால் நம்ம அவசரத்தில் பதட்டத்தில் போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டியூ டு எமர்ஜென்சி தவிர, எமர்ஜென்சி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து டிபிஏ பார்த்து ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சார், நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு கவர்மெண்ட் இதில் வந்து இது பண்ணிக்கலாம், அப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ அதில் வந்து இப்போ நம்ம கிளைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இப்போ சார் சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னீங்க. அதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்து இது என்ஹெச் இல்லாமல் அந்த ப்ரைவேட்டில் வந்து இது பாலிசி வந்து எடுத்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து டிஓவா அதை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அடிஷ்னல் பேக்கேஜ் பண்ணிக்கலாம். இல்லை, அடிஷ்னலாக வந்து என்ஹெச் இல்லாமல் சொல்கிறேன். என்ஹெச் இல்லாத பண்ணிக்கலாம். இல்லாத வேற இன்சூரன்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது சார், ஐடி கார்டு வந்து நம்ம கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் ஐடி அது வந்து கொடுத்துருக்காங்க, பிபிஓ நம்பர் போட்டாலே வந்துடும் சொல்லி. அது நம்ம போட்டாச்சுன்னா வந்து அது ஒன்றுமே அது இது பண்ண முடியும் சார். அது வந்து என்னன்னா, சர்வர் வந்து களஞ்சியத்தில் வந்து எல்லாமே எனேபிள் பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கு வந்து டிஜிட்டல் ஐடி கார்டு வந்து ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது விரைவில் எனேபிள் ஆகிடும் சார். எனேபிள் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸரியில் என்ன ஃபோட்டோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய டிஸ்பிளே வரும். ஆட்டோமேட்டிக்காக சைன்டு டிஜிட்டல் ஐடி கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அதிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும். ஒரே லாஸ்ட் கேள்வி சார். ஓகே, இது வந்து எல்லாரும் கவனிங்க, இது எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. நம்ம ட்ரெஸ்ஸில் போயிட்டு நம்ம ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. இது அன்அஃபிஷியலாக நான் வந்து இது சாப்பிட்ட நான் பர்மிஷன் வந்து சொல்கிறேன். நான் இது புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அது வந்து உங்கள் லெவலில் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டார்ச்சரு, ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களும் ஒரு அரசு ஊழியர், நம்மளும் ஒரு அரசு ஊழியர். நம்மளுடைய கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. இது வந்து எல்லாருக்குமே உள்ள ஆதங்கம் தான். என்ன சொல்றீங்க? ஹலோ, என்ன சொல்றீங்க? ஓகே, அது சாருக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லும்போதே கருவூல குடும்பம் தான் சொன்னேன். என்னைக்கு துறையிலேருந்து வந்து ஒரு அரசு அலுவலருக்கு வந்து எப்படி சம்பளம் போட்டு கொடுத்தா அந்த துறைன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ட்ரெஸரியில் நீங்கள் சம்பளம் வாங்குறதுனால, உங்களுக்கு பில்லு நாங்கள் போடுறதுனால அதை வந்து நான் ட்ரெஸரியாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் முதல் பாயிண்டே நான் சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அப்ளிகேஷன் 200 தபால்ஸ் வருதுன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி பென்ஷனர் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் தரமாக ஆல் ட்ரெஸரி ஆஃபீஸர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு வந்து நேரடியாக நம்மளால் பதில் சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ வந்து நிச்சயமாக எடுக்கிறாங்க, எங்களுக்கு தனியாக எடுக்கிறாங்க. அதில் வந்து லாங் பெண்டிங் வந்து நிச்சயமாக ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ சேலம் மாவட்டத்திலேருந்து ஓய்வு பெற்று இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாத காலம் நான் வந்ததுக்கப்புறம் இருந்த எங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதை வந்து நானும் விரும்புறது கிடையாது.
ஓகேங்களா? சார் சொல்ற சப்ஜெக்டை நான் விரும்புறதே கிடையாது. யாரேனும் உங்களுக்கு இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒரு சின்ன உதாரணம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் வந்து பேரா 26ல் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 150 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. 2 வருடங்கள் சார் சொன்ன மாதிரியே 2 வருடங்கள் அந்த செக்ஷனில் போய் பார்க்குறாங்க, அவங்களால வரவே முடியாது போல. வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அந்த ஒரு ஆஃபீஸரை பார்க்குறாங்க, அவங்க போட சொல்கிறாங்க, அது நடக்கலை. எதேச்சியா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து மதிய உணவு இடைவேளையில திடீர்னு உங்களை வந்துட்டாங்க. நம்ம யாரையுமே வந்து என்ன அதாவது ஆஃபீஸில் இருக்க அத்தனை நாளுமே நம்ம வந்து முக்கியமாக ஓய்வூதியர்களே கொடுத்து குறைகளுக்காக நிச்சயமாக நம்ம நிச்சயமாக சந்திச்சு தான் இருக்கேன். அவங்க வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு இந்த அவங்க சொன்ன வார்த்தை 150 ரூபா எனக்கு பெருசு கிடையாது, ஆனால் அரசாங்கத்துக்கு வேலை செஞ்ச தொகை எனக்கு நான் வாங்காத இருக்கிறது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிடலாம், வெரிஃபை பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நானும் வெரிஃபை பண்ணிட்டேன். அது வந்து சரியானதாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாரெல்லாம் நிறைய பேசினாங்க, இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்ட்ட நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புரிய வச்சு மட்டும்தான் வேலையே வாங்க முடியும். நீங்கள் வந்து இல்லை இது கரெக்டாக இருக்குது, இந்த ரூல் பிரகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா அது நடக்கவே மாட்டேங்குது. ஈவன் வந்து எப்படி பண்ணுறதுன்னே நமக்கே புரிய மாட்டேங்குது. ஆனால் இல்லை சார் என்னன்னா ஏன் வேலை வாங்க முடியலன்றது இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து திரும்ப இன்னொரு பென்ஷனருக்கு அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ண வைக்க தோணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமே 1 மாதம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் அவர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து ஒன்று அவர் அறியாமையினால் பண்ணாத இருக்கிறாரு, ஜீவோ வந்து தெரியல, அதில் வந்து ஒரு புரிதல் கிடையாது, அது சக ஊழியர்கிட்ட கேட்கறதும் கிடையாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழவுகளை பற்றி வர்றதில்லை. அந்த மாதிரி இருக்கிற கேசஸ் இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அதை ஊக்குவிக்கிறதும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன தடையும் கிடைத்தாலும், சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதை நிச்சயமாக நானும் விரும்பல, மாவட்டத்திலையும் விரும்பல. ஏதாவது சந்தர்ப்பம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம். ஓகே, வணக்கம். களஞ்சியம் ஆப்பில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க சார், லைஃப் சர்டிஃபிகேட். எஸ் சார். அதில் வந்து இப்போ ஐ கான்டாக்டே பண்ணலாம், நம்ம ஆப் மூலமாக பண்ணலாம். அதில் செல்ஃபும் இருக்குது, அதர்ஸும் இருக்குது. முன்னாடி வந்து செல்ஃபுக்கு மட்டும் இப்போ பென்ஷன்ஸுக்கு எடுத்துருந்தோம் சார், அதர்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வந்து அதர்ஸுக்கு அதில் ஒர்க் ஆகும். என்ன ரீசன்? அதர்ஸில் ஒர்க் ஆகுது. ஆமாம் சார், அதர்ஸ் ஒர்க் ஆகும். அதே ஆனால் ஒர்க்கிங் எம்ப்ளாயியோட கலந்து ஐடியை போனோம்னா அதர்ஸுக்கு ஒர்க் ஆகும். பென்ஷனர்ஸுக்கு மட்டும் இல்லை சார். நான் ஒரு ஓய்வு சங்கத்தில் இருக்கேன், அதில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னோட மொபைல்லே ஒரு 20-30 பேருக்கு பண்ணி கொடுத்தேன். ஆனால் இப்போ அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அதர்ஸுக்கு காட்டுது. அதனால் நம்ம ஆதார் வச்சு ஃபேஸ் ஐடி ரெகனைஸ் பண்ணால் ஆக மாட்டாங்க. ஆதார் ஃபேஸ் ஐடி டவுன்லோட் பண்ணி அந்த எத்தனை, அதாவது என்னன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு ஜென்ரேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாமே போட்டு தான் இருக்கோம். அதான் சார், எம்ப்ளாயி இப்போ கரெக்ட் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இருக்காங்க சார், அவங்களுடைய களஞ்சியம் ஐடியில் பண்ணனா ஒர்க் ஆகுது. பென்ஷனர்ஸ் ஐடியில் ஒர்க் ஆகுது. பென்ஷனர் ஐடியில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக. எந்த மாவட்டம் சார்? கடலூரா? ரைட், ஓகே சார். நான் உங்களுக்கு வந்து கேஆர்பி டீமோட பேசுகிறேன், அதை பேசி உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ எலெக்ஷன் பண்ண பிறகு அவங்களுடைய டேட்டா அந்த ரிட்டையர்மெண்ட் மந்த்தில் பண்ணினாலும் ஒரு சிலருக்கு தவறுதலாக வேற மாதம் வரும். அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு சிலது ஆயிடுது. அது அந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? அதுதான் சார். அதாவது என்னன்னா, நம்ம களஞ்சியம் நாட்டில் நோயோட ஃபஸ்டிங் டேட்டுன்னு போட்டிங்கன்னா ஆதார் பேர் போட்டு
இல்லை சார் இந்த ப்ராப்ளம் இப்போ வரல. ஆனால் நிறைய பேர் 80 இயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சிஸ்டம்லாம் என்ன தெரியாது, ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் என்ன தெரியாது. அவங்களுக்கு போய் ஆப்பில் பார்க்கவும் தெரியல. எல்லாருமே அந்த மொபைல் யூஸ் பண்ண தெரியாது. பட்டன் மொபைல் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்க ஏஜ்லேயே அவங்களுக்கு புரியாமல் நிறைய இருக்கு. அவங்களுக்கு தெரியும். கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அதுக்கு மாற்று வழி நீங்கள் அதாவது இன்னொருத்தர் அப்போ சார் அசோசியேஷன்லேருந்து மஸ்டிங் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இல்லை அசோசியேஷன் மனுஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனால் இப்போ வந்து உட்கார இல்லைங்களா, அந்த மாதிரி அது உட்கார கருவிழி மட்டும்தான் இதாகும். அது வந்து என்ன கம்பெனி பிரச்சனை இப்போ அந்த இது எடுத்துட்டாங்க சார். மிஷின் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஐடி மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் வந்து அதான் இது வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டில் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க சார். நாங்கள் கடலூர் மாவட்டத்திலே சொல்லியிருக்கோம் சார். ஆனால் இது எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனை தான். அதர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்டர்னலுடைய இந்த கலந்தை ஆப்பில் அதர்ஸ் ஒரு பொதுவாக வந்து நான் ஏன்னு கேட்டீங்கன்னா மீட்டிங் போகும்போது சப்போஸ் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீட்டிங்லாம் அந்த மாதிரி சொல்லலாம். எல்லா இதுக்கும் ஒர்க் பண்ணால் இப்போ நம்மளோட அப்பா இருக்காங்க வயசானவங்க அவங்க ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்னன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் வந்து இப்பயே நான் போட்டு வர சொல்லிடுவேன். கடலூர் மாவட்டம் வந்து நான் டிஓட்ட பேசுகிறேன். நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுங்க, நான் அவர்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கு கலைஞர் சப்போர்ட்டிங் டீம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வச்சுருக்கோம். அவர் பர்டிகுலராக ஒருத்தரை உங்களுக்கு அசைன் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறது ஸ்டேட் வரையும் இல்லை. இப்போ சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை, சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு ஆதார் ஒரு நல்ல கிளியராகவே போட்டுகிட்டே தான் இருக்காங்க. சரியா? நான் தான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 32,000 பென்ஷனர் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து மாவட்ட கருவூலத்தில் மட்டும் 16,000 பென்ஷனர் இருக்காங்க. அதில் இஷ்யூஸ் வந்து இந்த மஸ்டிங்னால இந்த இஷ்யூனால இல்லை, அது வேறு சிஸ்டம் இஷ்யூவில் வருது. ஆனால் மஸ்டிங் வந்து கலந்தீங்கள ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கேஎஸ்டி டீமில் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். சரி ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். நம்ம இந்த தமிழ்நாடு அரசு பென்ஷனர் நம்ம அதர் ஸ்டேட்டில் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்க நேர்ந்தால் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதர் ஸ்டேட்டில் வந்து இப்போ நாராயண விருதாலயாவில் இருந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதான் சொல்கிறேன், அன்அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கலாம். டிசீஸ் நேம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது சினாரியோ வந்து 2ல் வரும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஐசிசி வந்து கொடுக்கணும். நீங்கள் ஜாயிண்ட் ட்ராவல் சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அதில் வந்து ஜாயிண்ட் ட்ராவல் சர்வீஸ் வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வரதான் போகுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அதர் ஸ்டேட்டில் வந்து இப்போ அதான் சொன்னேன், இப்போ பெங்களூரில் வந்து ஒரு 3 ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கிற NHIS ஹாஸ்பிட்டலே இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நாராயண விருதாலயா இன்னும் ஒரு 2 ஹாஸ்பிட்டல் இருக்குது சார். அதில் தான் இருக்குது. சார் சொல்லுங்கள் சார். மஸ்டிக் போனோம்னா பயோமெட்ரிக்ஸே சார் அது வந்து என்னன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து முதல்ல வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கம்பெனியினுடைய வேலிடிட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு. அதனால் திரும்ப மறுபடியும் அதை டோட்டலாக வந்து கவர்மெண்ட் பேமெண்ட் பண்ண முடியல. அதுக்கு வந்து என்னென்னா திரும்ப மறுபடியும் ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேஸ்ரீட் ஆப்பில் வந்து மஸ்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஃபேஸ் ரெக்கக்னைஸ் ஈஸியாக ஆகுது. ஆனால் தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கும்போது டியூ டு ஏஜ் ஃபேக்டர் அந்த தம்ப் இம்ப்ரெஷன் விட மாட்டேங்குது. அதில் யூஸ் பண்ண முடியல. இதுதான் காரணம். இல்லை அது பேஸ்ரீட் ஆப்பை வந்து என்னென்னா நீங்கள் அதில் இதுவரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வரல சார். நீங்கள் வந்து என்னென்னா அந்த ஐயை வந்து இமிடேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். physically mentally disabled person son family எலிஜிபிள் தான் சார், எலிஜிபிள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து என்னென்னா சர்வீஸ் ரிஜிஸ்டரில் அவருடைய சன்னுடைய பொசிஷனை பற்றி நீங்கள் வந்து ரெக்கார்டு என்ட்ரி போடணும். எஸ்ஆரில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ஆஃப்டர் தட் பீரியட் இந்த ப்ரொபோசல் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏஜி போகணும். ஏஜிலேருந்து சேங்ஷன் ஆகிடும். அப்போ இப்பயும் வந்து எஸ்ஆர்ஐ என்ட்ரி போட்டு அனுப்பி வாங்கணும். ஆமாம், அதாவது எல்லா பென்ஷன் கேஸுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விடோட டாட்டர்
அண்டு டைவர்சிட்டி டாக்டருக்கும் சொன்னேன். அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எஸ்ஆர் போனால் தான் ஏஜி சாங்ஷன் பண்ணுவாங்க. ஏஜியிலிருந்து ஆத்தரைசேஷன் ப்ரெஷர் வரும். ஸோ இப்போ வந்து அதை என்ட்ரி போட்டு அனுப்பி வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதெல்லாம் என்ட்ரி போடலாம். நீங்கள் வந்து நான் கேட்கறது சன் சார் டிசேபிள்டு சன் டாட்டர் எல்லாருக்குமே உண்டு சார். டிசேபிள்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக எங்கள் சர்வருக்கு வந்துடும். சர்வருக்கு வந்தால் அப்ரூவ்டுனா அதுக்கும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அதனால நீங்கள் அங்கேருந்து ட்ரெஸரியை நோக்கி வரணும் அப்படின்றத இதே கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி பென்ஷன் அப்ளை பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இறந்துட்டா நாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்த தகவலை வந்து கூட வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணணுன்றது அடுத்து தெரிய மாட்டேங்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதாவது அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம ஒய்ஃப் நேம் வந்து ஆதாரில், இன்கம் டேக்ஸ் பேன் கார்டில், ப்ளஸ் வந்து பென்ஷன் புக்கில், இது எல்லாம் பேங்க் பாஸ்புக், இந்த நாள்லையும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நிச்சயமாக நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசாணை வந்து 325 பிரகாரம் விடோடு டாட்டர் அண்டு வந்து டைவர்ஸ்டு டாட்டருக்கு ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவேர்னஸ் இல்லை. இப்போ நமக்கு அப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்க நம்மளுக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது இல்லாத இருக்கு. அதனால அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த நாமினேஷன் வந்து எஸ்ஆரில் வந்து எங்கே போடணும், எஸ்ஆரில் போட்டு அது ஏஜி போயிட்டு திரும்ப நமக்கு வரும். இப்போ பென்ஷன் ப்ரொசீஜரில் என்ன மாறுதல்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த ஓல்டு பென்ஷனில் ஏஜி போயிடுது, திரும்ப ஆன்லைனில் எங்களுக்கு ஆர்டர் வந்துடுது. ஆர்டர் ட்ரெஸரியில் ஜெராக்ஸ் எடுக்கிறோம். நீங்கள் அனெக்சர் 3 அண்ட் அனெக்சர் 4 அப்படின்ற 5ன்ற ஸ்டேட்மெண்ட்டை டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸரியில் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பில்லில் வந்து ஓய்வூதியருடைய கையெழுத்தே தேவையில்லை, ரெக்கார்டில் மட்டும் கையெழுத்து போட்டு போனால் போதும் அப்படின்ற நிலைமை உருவாயிருக்கு. ஆனால் இந்த கலெக்ஷன் மேப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து இப்போ மாறுது. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் கலெக்ஷன் மேப்பை பயன்படுத்த அதனுடைய எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக் நாமினேஷன் ப்ராப்பராக பண்ணியிருந்தா ஃபேமிலி பென்ஷன் முதல் கொண்டு கிளியராக உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 80 இயர்ஸ் பென்ஷன் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஜீவோ வந்து 80 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து என்ன ரூல் கேட்டிங்கன்னா 80 வயது நிறைவுற்றவர்களுக்கு 81வது வயசுல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நமக்கு வந்து வேணும். அந்த தேதியில தான் எலிஜிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் இருக்கு, அதில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பென்ஷனருக்கும் அந்த 80 இயர்ஸ் ஓய்வூதியம்ன்றது இருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சார்ட்டே போட்டு வைக்கணும். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்டிங் டேட் என்ன, அடுத்து வந்து ரெஸ்டோரேஷன் டேட் என்ன, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் பென்ஷன் 20% டேட் என்ன அப்படின்றது நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு சார்ட் போட்டு நீங்கள் உங்கள் கண்ணில் டெய்லி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே மனப்பதற்றமே அடையாத நாம் லைஃப் டேட் கொடுத்துட்டோம், அடுத்து வந்து ரெஸ்டோரேஷனை நோக்கி இருக்கோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80 இயர்ஸ் பென்ஷனை நோக்கி அடிஷனல் பென்ஷனை நோக்கி இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா ட்ரெஸரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டாங்க. எல்லா பென்ஷனருடைய எல்லா அப்ளிகேஷனும் தரவாக ஸ்க்ரூட்னி செய்யப்படுது. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் மெயில் அனுப்புனாலே போதும், அல்லது போஸ்டல் காப்பி அனுப்புனா உங்கள் க்ரீவன்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கு உண்டான ஸ்கீமும் வந்து தனியாக அதில் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கலட்சியத்தில் நீங்கள் அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறதுக்கு வெரிஃபை பண்ணி ரிவ்யூ எடுக்கிறது டைரக்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதனால கலெக்ஷன் மேப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டில் என்ன சூழ்நிலை நடக்குதுன்னா நம்ம ஓய்வூதியர்களிலிருந்து பிடித்தம் செய்யக்கூடியது அந்த தொகை வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் பெற்றோம். அதில் வந்து என்னென்னா நிறையா வந்து சீனியாரிட்டி பிரகாரம் வந்து கொடுக்குறாங்க. எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து விட்டு போயிடுது அப்படின்ற
அது என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து என்னன்னா அந்த நம்மளுடைய அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆர்டர் ஃபேமிலி செக்யூரிட்டி ஃபண்டில் அந்த ட்ரெஸரியில் பர்டிகுலர் ட்ரெஸரியில் சேங்ஷன் பண்ணக்கூடிய ட்ரெஸரி ஆஃபீஸர் இந்த ஆர்டர் வந்து டைரக்டர் ஆஃப் பென்ஷனுக்கு கரெக்டாக போய் சேர்ந்துச்சா அப்படின்றத நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டி பிரகாரம் தான் அந்த அமௌண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்ரி மந்த் அக்குமுலேட் ஆகிற அமௌண்ட்டு ஓய்வூதிய கணக்கிலேருந்து பிடித்தம் செய்யக்கூடியது மாதாந்திர அக்கௌண்ட்லேருந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டை மட்டும்தான் அந்த டெபிட் பண்ணிக்க முடியும்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதுலேயும் நிறையா இது இருந்தது, அப்ளிகேஷன்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா அதை கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் எழுதி வாங்குறாங்க. அதனால தான் அந்த அமௌண்ட்டில் வர்றது டிலே ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இதுவரையும் இருந்த ஸ்கீம் வந்து போன மாதம் வரல இருந்தது, ஒவ்வொரு மெத்தடில் போயிட்டு இருந்தது. இப்போ கவர்மெண்ட் வந்து டிலே ஆகக்கூடாது அப்படின்றதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓய்வூதியர்கள் வந்து அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டு டிசீஸ் இதில் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைசரை நீங்கள் வந்து நிச்சயமாக பார்க்கணும். அதாவது சடனான ஹாஸ்பிட்டல் அட்மிஷனுக்கு மட்டும் உங்களால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் அணுகுனீங்கன்னா அவங்க தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துக்கு நிச்சயமாக வந்துடுவாங்க. நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் டெய்லியும் வந்து நம்ம சேலத்துக்கு ஒருத்தர் இருக்கார், நடராஜன் ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக வந்துடுவார். பணம் கட்டாத சூழ்நிலை என்னென்னா, முன்னாடி நமக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கணும். ரெண்டாவது ஒரு பதட்டத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டில் தான் நம்ம இருக்கிறோம்னாலும் பதட்டத்தில் வந்து அமௌண்ட்டை வந்து முன்னாடியே வந்து நம்ம கட்டிடுறோம். அதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பிளான் ஒரு ஐ சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா, ஐ சர்ஜரி வந்து இப்போ நம்ம சேலத்தில் 18,000 22,000லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிச்சயமாக 30,000 கொடுக்குறாங்க. 30,000 கொடுக்கணும் அப்படின்றது அதை வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். அது பிரகாரம் கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் அந்த 30,000 வந்து பணமே வாங்காத பண்ணுற ஹாஸ்பிட்டலும் இருக்காங்க. அதுக்கு மேலே பணம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அது கேட்டால் லென்ஸில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணணும்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அங்கே மொத்தமாக சேலத்துக்கு இருக்கிற டிபிஏவை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் உங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. ரெண்டாவது அவங்க சொல்லும்போது என்னென்னா, நீங்கள் அட்வான்ஸாக கட்டுற காசு வந்து நிச்சயமாக குறையும், காசு வந்து வாங்காததுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கு மேலே எக்ஸஸாக என்ன இருக்கோ அதை மட்டும் செலுத்தினா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ அவசரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டோம். அங்கே போயிட்டு இந்த இன்சூரன்ஸையும் காண்டாக்ட் பண்ண முடியல, டிபிஏவையும் காண்டாக்ட் பண்ண முடியல, ட்ரெஸரையும் காண்டாக்ட் பண்ண முடியல, ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ரைட், ஓகே. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டும் கிடையாது, அந்த டிசீஸும் அப்ரூவ்டு கிடையாது. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா வவுச்சர்ஸு, அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி, உங்களுடைய பென்ஷனில் அந்த யுனைடெட் இந்தியாவுடைய அப்ளிகேஷன்ஸ் எம்டி சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் எந்த ட்ரெஸரியில் வாங்குறீங்களோ அந்த ட்ரெஸரியில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 2 முறை டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்பவர்டு கமிட்டி கூட்டம் நடக்குது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த கூட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, மாவட்ட இணை இயக்குனர் நலப்பணிகள் இருக்காங்க, மாவட்ட கருவூல அலுவலர், அப்புறம் வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்லேருந்து டிவிஷனல் மேனேஜர் இருக்காங்க, அப்புறம் அந்த டிபிஎன்னு சொல்லக்கூடிய தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ அந்த 5 பேருமே அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கேஸுமே ஈச் அண்ட் எவரி கேஸ் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமே இருக்காங்க. அதான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டீம் இருக்காங்க. அதுக்கு வெரிஃபை பண்ண ஒரு பர்டிகுலராக ஸ்கீம் பார்க்கறதுக்குன்னே ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இது எலிஜிபிள், இது வந்து இந்த ஸ்கீமில் வராது, ஹாஸ்பிட்டல் வராது அப்படின்றது எல்லாம் அவங்க சினாரியோ 1, 2, 3, 4 அப்படின்னு 4 சினாரியோ வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 4 சினாரியோவில் எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்றத அவங்க வந்து டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம கலெக்டர் முன்னாடி
எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்டு, ட்ரீட்மெண்ட் அப்ரூவ்டு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சினாரியோ 1ல் வந்துடும். அடுத்து சினாரியோ 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் டிசீஸ் அப்ரூவ்டு, ஹாஸ்பிட்டல் நாட் அப்ரூவ்டுனாலும் அது சினாரியோ 2ல் வந்துடும். இப்போ இந்த 2 சினாரியோ 1 and 2ன்னு ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸ் அனுப்புகிறாங்க. நீங்கள் ட்ரெஸரியில் கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸுக்கு போது 15 நாட்களுக்குள்ளே வருது அப்படின்னா 2வது மாதத்தினுடைய 2வது வாரத்தில் அந்த குழு கூட்டம் கூடும். அந்த 15வது நாளில் குழு கூட்டம் கூடிடுச்சுன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட சினாரியோ 1, 2, 3, 4ல் ஃபிக்ஸ் ஆகிறது அடுத்து நேரடியாக வந்து யுனைடெட் இந்தியன் இன்சூரன்ஸுக்கு போயிடும். ரைட். அந்த சினாரியோ 3 and 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே அப்ரூவ் ஆகலை சார் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ விதிகள் டிஎன்எம்ஆர்ஐ ரேட்டுக்கு டீனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த டீனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மருத்துவ குழு இருக்கிறாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தா, கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எவ்வளோன்ற ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு கவர்மெண்ட்டு. அந்த ரேட்டில் இவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு திரும்ப டீன்கிட்டருந்து அப்ளிகேஷன்ஸ் அந்த டிஎன்எம்ஆர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வரக்கூடிய லெட்டர்ஸை என்ன பண்ணுறோம்னா அதை நேராக டைரக்டர் ஆஃப் ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம அனுப்புகிறோம். ட்ரெஸரி மூலிமா அது அங்கே போகுது. அங்கே போய் என்ன நடக்குதுன்னா கவர்மெண்ட்லேருந்து இப்போ இந்த மாதத்தில் இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஎன்எம்ஆர் ரேட் பிரகாரம் ஓய்வூதியத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது ஃபண்ட்ஸை வாங்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அமௌண்ட்டையும் சாங்ஷன் ஆர்டரையும் கன்சர்ன் ட்ரெஸரிக்கு அனுப்புகிறாங்க. அந்த கன்சர்ன் ட்ரெஸரியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை பில் போட்டு அதை வந்து பென்ஷனர் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. இப்போ இந்த 2 அமௌண்ட்டுக்கும் வேரியேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுத்தவரையிலும் கிரேடு 1, 2, 3, 4 வச்சுருக்காங்க. அது வந்து சிட்டிஸை பொறுத்து இது கிரேட் 1 சிட்டியில் இந்த ட்ரீட்மெண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டல் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டுன்றது கவர்மெண்ட்டு இன்சூரன்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி டிசைட் பண்ணி அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில் நடக்கிற ஒரு சர்ஜரிக்கும் சேலத்தில் நடக்கிற சர்ஜரிக்கும் சர்ஜரி என்னமோ ஒன்று தான். ஆனால் இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிட்டிஸில் பொறுத்தவரை மாறி வரும்போது ரேட்டு கம்மியாகுது. ஆனால் அதே அன்அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் என்ன செலவாகுமோ அந்த செலவை தான் அந்த டிஎன்எம்ஆர் ரேட்டில் கொடுக்குறாங்க. அப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கிரேட் 1 சிட்டியில் பார்த்தீங்கன்னா 50,000 கொடுக்குறாங்க பர்டிகுலராக ஐ சர்ஜரிக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதே வந்து சேலத்தில் 30,000 கொடுக்குறாங்க. ஆனால் அதே வந்து நீங்கள் அன்அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிஎன்எம்ஆர் ரேட்டில் ஒரு 8,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டு நமக்கு வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரைட், ஓகே. ஒவ்வொரு இடத்துல இருந்தும் இப்போ வந்து நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பேக்கேஜில் நம்ம வந்து என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு பென்ஷனருக்கும் ட்ரெஸரிக்கும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் என்னென்ன கிளைம் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கேட்குறோம். ஒரு அப்ளிகேஷன் ட்ரெஸரியில் என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு நம்பர் அசைன்மெண்ட்டாக அந்த நம்பரை போட்டால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நம்ம இப்போ கேட்டுட்டு இருக்கோம். அது டிரைவிங் வரும்னு எதிர்பார்க்குறோம். அது வந்துட்டால் கிளைம்ஸ் எந்த இடத்துல இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ நாள் கழிச்சு கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30/6/25 வரணும் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை வந்து 30/9க்குள்ளே அனுப்பணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எம்ப்ளாய்டு கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ அதுக்குள்ளே அனுப்பலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் அதுக்கு ஒரு அடுத்த கட் ஆஃப் கொடுக்குறாங்க. அடுத்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்ன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் குயிக்காக நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டதுக்கப்புறம் ரைட், ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சினாரியோ 1ல் அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பார்ஷியல் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறதுல ஒரு 75,000 மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. அப்புறம் மீதி இருக்கிற தொகை அந்த மீதி இருக்கிற 75,000க்கு திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கணும்னு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் மீதி இருக்கிற போர்ஷனை கேட்கும்போது
அந்த யுனைடெட் இந்தியாவிலேருந்து திரும்ப லெட்டர் வருது, இண்டிவிஜுவலுக்கு லெட்டர் போயிடுது. அதுக்கப்புறமும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் அப்ளிகேஷன்ஸை வாங்கி அதை வந்து கவர்மெண்ட்டில் பண்ணியிருந்தா என்ன ரேட்டு கொடுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்எம்ஆர்ஐ ரேட்டுக்கு டீனுக்கு அனுப்புகிறோம். டீன்கிட்டருந்து என்ன வருதோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டிக்கு அனுப்புகிறோம். அந்த ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம செகண்ட் ஃபேஸில் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு மறுபடியும் ஆர்டர் போடுறாங்க. அது அந்த அமௌண்ட்டும் ஆர்டர் வந்து ட்ரெஸரிக்கு வருது. ட்ரெஸரியில் மறுபடியும் அது பில் ரெடி பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக பென்ஷனர்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க. அதாவது 2 நேர்வுகளில் கவர்மெண்ட் வந்து பணம் கொடுக்குறாங்க. அன்அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் டிசீஸ் அப்ரூவ்டு இல்லைன்னா அதுக்கும் வந்து டிஎன்எம்ஆர் ரேட் பிரகாரம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு போர்ஷன் இன்சூரன்ஸில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற போர்ஷன் வந்து அதுக்கும் வந்து கிளைம் பெண்டிங்காக இருக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டிக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து உங்களுக்கு சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் இவ்வளோ தான் அட் ப்ரெசென்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வேற யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். டவுட் இருக்கா? சொல்லுங்க சார். மேனேஜர் டிசீஸ் உதாரணத்துக்கு இந்த சுகர், ப்ரெஷர், கிட்னி ப்ராப்ளம் இதுக்கு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன்னு சொன்னால் 10,000 12,000. அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கவர் ஆகல. அது வந்து நம்ம அந்த கவர்மெண்ட் இங்கே மந்த்லி டிடக்ஷன் வந்து டெடக்ட் பண்ணுறாங்க. அந்த பர்பஸ் வந்து மேஜர் டிசீஸ் தான் ஒன்றுடைய எடுத்துகிட்டு இருக்கிற டிசீஸ்க்கு ஆல்மோஸ்ட் இந்த டிசீஸ் அதான் சார். அதாவது சார் என்ன கேட்குறாருன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே அந்த அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் பேக்கேஜில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம இன்சூரன்ஸ் இதில் வந்து ஜிஓவில் அந்த மாதிரி கிடையாது. அது மாதிரி அவங்க இன்சூரன்ஸும் அக்செப்ட் பண்ணி சொல்லலை சார். சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் சார். சார் இப்போ நம்ம ரிட்டையர்ட் பென்ஷன் வந்து இப்போ பைபாஸ் சர்ஜரிக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் ஹாஸ்பிட்டல் பண்ணிருக்காங்க சார். அவங்க சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து ஒரு 1 லட்சம் தான் கொடுக்கும், இந்த டீம் போனால் 1 லட்சம் தான் கொடுக்கும், மிச்சம் தான் சொல்கிறாங்க சார். அது என்ன சார் பண்ணுறது சார்? அதாவது அதுதான் நான் முதலே சொன்னேன் சார். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க வந்து ஒரு பேக்கேஜ்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த பேக்கேஜ் ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs இருக்குது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து அந்த பேக்கேஜுக்கு அப்ரூவ் பண்ண அமௌண்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 lakh மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸு அது என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வச்சு கொடுக்குறாங்க. அதனால் மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க உங்கள்கிட்ட வந்து கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் வவுச்சர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் மறுபடியும் ட்ரெஸரி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அதை ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டிக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புகிறோம். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டீம் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டிஎன்எம்ஆர் தமிழ்நாடு மருத்துவ விதிகள் பிரகாரம் என்ன அமௌண்ட்டோ இப்போ நீங்கள் வந்து அந்த மீதி இருக்கிற 1 lakhsல ஒரு 32,000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் லெவல் எம்பவர்டு கமிட்டி முடிவு பண்ணிச்சு அப்படின்னா அந்த 32,000 உங்களுக்கு வரும் சார். அட்டாக் வந்து என்ஜினியர் காசு கொடுக்குறாங்க சார். இப்போ நாங்கள் சர்ஜரிக்கு போகும்போது பிளட் டெஸ்ட்டு 10,000 வாங்குறாங்க சார். கவராக இருக்கிறாங்க சார். அந்த ஹாஸ்பிட்டலில் அது பண்ணால் தான் நம்ம அடிக்கடி பண்ண முடியும். ஃபிட் ஃபார் சர்ஜரியை அதை டெஸ்ட் பண்ணி தான் பண்ண சொல்கிறாங்க சார். அவங்க இப்போ இல்லை பார்த்து பண்ணிட்டு அந்த 10,000 நான் கைகாசு போடுறேன் சார். அதுக்கு போடுறீங்க சார். நீங்கள் அப்போ ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சு சொல்கிறீங்க. அது பேக்கேஜ் வராதா சார்? அது வந்து அந்த பேக்கேஜில் இல்லைங்க சார். ஆக்சுவலாக டோட்டல் பேக்கேஜ் சர்ஜரி பேக்கேஜ்னு சொல்லும்போது எக்கோ எல்லாமே இன்க்ளூடட் தான் அதில். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போகிறீங்க, எக்கோ எடுக்கிறீங்க, ஒரு சர்ஜரி பண்ணணும், ஆன்ஜியோகிராம் பண்ணுறாங்க, எல்லாமே இன்க்ளூடட் தான் அதில் போட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து
கவர்மெண்ட் யாரும் கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம டியூ டு எமர்ஜென்சி நம்ம என்ன பண்ணுறோம், பணம் கட்டணும், உயிரை காப்பாற்றணும், கட்டிடுறோம். திரும்ப வந்து என்னது அந்த பேக்கேஜ் அமௌண்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு சில இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னா, ஒரு மொத்த பேக்கேஜே வந்து 1 lakh தாங்க. கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்ண அமௌண்ட்டு 50,000. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சார் சொல்கிற மாதிரி அந்த 50,000 அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் டோட்டலாக வந்து இது அது அடிஷனல் அமௌண்ட் மாதிரி தான் இருக்குது. சரி, கேஷ்லெஸ் டைப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட சார் இது அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா ஒரு பில் பண்ணி ஐயா சொல்கிற மாதிரி நீங்கள் சுகர் பேஷண்ட் இருக்கீங்க, அதெல்லாம் ₹500 ஆகும் சார் மாதம் வாங்கினாங்க. அட்லீஸ்ட் அதுக்காவது சார் அது வந்து என்னன்னா சங்கத்தில் இருந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உண்டான கருத்துருவை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறது. அதான் இப்போ என்னென்னா அரசாங்கங்களுக்கு எப்படி செயல்படணும், அதில் என்ன நாம பண்ணணும், நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அது மட்டும்தான் இப்போ என்னால் நம்மளால சொல்ல முடியும். ஹலோ சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். நம்ம கேட்ராக்ட் ஆப்ரேஷனில் வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் வருது. ஒரு ஹாஸ்பிட்டலில் ₹20 சேங்ஷன் பண்ணுறாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ₹30 சேங்ஷன் பண்ணுறாங்க. அந்த சேங்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன சேங்ஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு மெசேஜ் வந்தது. சரியா? அது வந்து அது மீறி வந்து அவங்க ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது இல்லையா? ஆமாம் சார், அது மாதிரி கிளைம் பண்ண முடியாது. இப்போ சார் எந்த மாவட்டம் சார்? சேலம் டிஸ்ட்ரிக்டா? ஓகே. அது இப்போ இந்த சார் சொல்கிற இஷ்யூ வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த எந்த ஹாஸ்பிட்டல்லாம் என்ரோல் ஆகிட்டாங்கன்னு பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் ஒரே காமன் பேக்கேஜ், அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அப்ரூவ் பண்ண லிஸ்டட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் 30,000 வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்கும் 30,000 கிளைம் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் எதாவது உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிபிஓ அல்ல டிஓ ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, அந்த இது முடிஞ்சிச்சு, அந்த பண்ணிட்டு அது ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. அல்ல அவங்க கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். அது கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை, நான் எல்லாத்துக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அர்ஜென்ட்டில் போய் கேட்ராக்ட்லாம் பண்ணுறது இல்லை. நீங்கள் முன்னாடியே என்ன ஹாஸ்பிட்டல் டிசைட் பண்ணீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்சூரன்ஸ் அந்த டிபிஏவை தயவுசெய்து பாருங்கள், தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டரை பாருங்கள். அவர் உங்களுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஆக்சுவலாகவே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை வந்து மட்டுமே கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு எழுதி தருவார். அதை மட்டுமே அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் அந்த இடத்துல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது கிளைம் வந்து பேமெண்ட்டே கட்டாத போன நிகழ்வு எல்லாமே நடந்திருக்கு. அதனால் நம்ம அவசரத்தில் பதட்டத்தில் போய் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டியூ டு எமர்ஜென்சியை தவிர எமர்ஜென்சி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து டிபிஏ பார்த்து ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக எடுத்துக்கலாம். அடுத்தது சார், நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நமக்கு கவர்மெண்ட் இதில் வந்து இது பண்ணிக்கலாம், அப்ரூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ அதில் வந்து இப்போ நம்ம கிளைம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது. இப்போ சார் சொன்னீங்க, இந்த இதெல்லாம் சொன்னீங்க. அதுக்காக வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த என்ஹெச் இல்லாமல் அந்த ப்ரைவேட்டில் வந்து இது பாலிசி வந்து எடுத்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமாம். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டிஓவாக அதை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அடிஷ்னல் பேக்கேஜ் பண்ணிக்கலாம். இல்லை, அடிஷ்னல்லாம் வந்து என்ஹெச் இல்லாமல் சொல்கிறேன். என்ஹெச் இல்லாத பண்ணிக்கலாம். இல்லாத வேற இன்சூரன்ஸ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தது சார், ஐடி கார்டு வந்து நம்ம கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் ஐடி அது வந்து கொடுத்துறாங்க, பிபிஓ நம்பர் போட்டாலே வந்துடும் சொல்லி. அது நம்ம போட்டாச்சுன்னா வந்து அது ஒன்றுமே அது இது பண்ண முடியும் சார். அது வந்து என்னன்னா சர்வர் வந்து களஞ்சியத்தில் வந்து எல்லாமே எனேபிள் பண்ண போகிறாங்க. இப்போ அதுக்கு வந்து டிஜிட்டல் ஐடி கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது விரைவில் எனேபிள் ஆகிடும் சார். எனேபிள் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸரியில் என்ன ஃபோட்டோ நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய டிஸ்பிளே வரும். ஆட்டோமேட்டிக்காக சைன்டு டிஜிட்டல் ஐடி கார்டு வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். நீங்கள் அதிலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வரும். ஒரே லாஸ்ட் கேள்வி சார். ஓகே. இது வந்து எல்லாரும் கவனிங்க, இது எல்லாருக்குமே உள்ள பிரச்சனை. நம்ம ட்ரெஷரியில் போயிட்டு நம்ம ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது.
இது அன்அஃபிஷியலாக நான் வந்து இது சாப்பிட்ட நான் பர்மிஷன் வந்து சொல்கிறேன் நான் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அது வந்து உங்கள் லெவலில் ஏதாவது பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப டார்ச்சரு, ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களும் ஒரு அரசு ஊழியர், நம்மளும் ஒரு அரசு ஊழியர். நம்மளுடைய கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது. இது வந்து எல்லாருக்குமே உள்ள ஆதங்கம் தான். என்ன சொல்றீங்க? ஹலோ, என்ன சொல்றீங்க? ஓகே, அது சாருக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நான் சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களை சொல்லும்போதே கருவூல குடும்பம் தான் சொன்னேன். என்னைக்கு துறையிலேருந்து வந்து ஒரு அரசு அலுவலருக்கு வந்து எப்படி சம்பளம் போட்டு கொடுத்தா அந்த துறைன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ட்ரெஸரியில் நீங்கள் சம்பளம் வாங்குறதுனால, உங்களுக்கு பில்லு நாங்கள் போடுறதுனால, நாம போடுறதுனால, அதை வந்து நான் ட்ரெஸரியாக தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக நான் முதல் பாயிண்டே நான் சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அப்ளிகேஷன் 200 தபால்ஸ் வருதுன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் ப்ரியாரிட்டி பென்ஷனர் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 இருக்கும். ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் தரமாக ஆல் ட்ரெஸரி ஆஃபீஸர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சார் சொல்கிறாரு. அது வந்து எனக்கு வந்து நேரடியாக நம்மளால் பதில் சொல்ல முடியல. எங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ வந்து நிச்சயமாக எடுக்கிறாங்க, எங்களுக்கு தனியாக எடுக்கிறாங்க. அதில் வந்து லாங் பெண்டிங் வந்து நிச்சயமாக ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ சேலம் மாவட்டத்தில் இருந்து ஓய்வு பெற்று இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மாத காலம் நான் வந்ததுக்கு அப்புறம் இருந்த எங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதை வந்து நானும் விரும்புறது கிடையாது. ஓகேங்களா? சார் சொல்கிற சப்ஜெக்டை நான் விரும்புறதே கிடையாது. யாரேனும் உங்களுக்கு இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு சின்ன உதாரணம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து ரிவிஷன் ஆஃப் பென்ஷன் வந்து பேரா 26ல் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு 150 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. 2 வருடங்கள் சார் சொன்ன மாதிரியே 2 வருடங்கள் அந்த செக்ஷனில் போய் பார்க்குறாங்க. அவங்களால வரவே முடியாது போல. வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அந்த ஒரு ஆஃபீஸரை பார்க்குறாங்க, அவங்க போட சொல்கிறாங்க, அது நடக்கலை. எதேச்சியாக என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து மதிய உணவுடைய வேலையில் திடீர்னு உங்களை வந்துட்டாங்க. நம்ம யாரையுமே வந்து என்ன அதாவது ஆஃபீஸில் இருக்க அத்தனை நாளுமே நம்ம வந்து முக்கியமாக ஓய்வூதியர்களே குறைகளுக்காக நிச்சயமாக நம்ம நிச்சயமாக சந்திச்சு தான் இருக்கேன். அவங்க வந்துட்டு சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை 150 ரூபா எனக்கு பெருசு கிடையாது, ஆனால் அரசாங்கத்துக்கு வேலை செஞ்ச தொகை எனக்கு நான் வாங்காத இருக்கிறது எனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிடலாம், வெரிஃபை பண்ணி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நானும் வெரிஃபை பண்ணிட்டேன். அது வந்து சரியானதாக தான் இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ சாரெல்லாம் நிறைய பேசினாங்க. இந்த ஜெனரேஷன் கேப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்ட்ட நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா புரிய வச்சு மட்டும்தான் வேலையே வாங்க முடியும். நீங்கள் வந்து இல்லை இது கரெக்டாக இருக்குது, இந்த ரூல் பிரகாரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணேன்னா அது நடக்கவே மாட்டேங்குது. ஈவன் வந்து எப்படி பண்ணுறதுன்னே நமக்கே புரிய மாட்டேங்குது. ஆனால் இல்லை சார் என்னன்னா ஏன் வேலை வாங்க முடியலன்றது இல்லை. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து திரும்ப இன்னொரு பென்ஷனருக்கு அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து பண்ண வைக்க தோணுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமே 1 மாதம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டால் அவர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து ஒன்று அவர் அறியாமையினால பண்ணாத இருக்கிறாரு, ஜீவோ வந்து தெரியல, அதில் வந்து ஒரு புரிதல் கிடையாது, அது சக ஊழியர்கிட்ட கேட்கறதும் கிடையாது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் அளவில் பற்றி வர்றதில்லை. அந்த மாதிரி இருக்கிற கேசஸ் இருக்கு தான் செய்யுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அதை ஊக்குவிக்கிறதும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன தடையும் கிடைத்தாலும், சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் வந்தாலும் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அதை நிச்சயமாக நானும் விரும்பல, மாவட்டத்திலையும் விரும்பல. ஏதாவது சந்தர்ப்பம் இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் என்னை வந்து பார்க்கலாம். ஓகே, வணக்கம். களஞ்சியம் ஆப்பில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாங்க சார், லைஃப் சர்டிஃபிகேட். எஸ் சார். அதில் வந்து இப்போ ஐ கான்டாக்டே பண்ணலாம், நம்ம ஆப் மூலமாக பண்ணலாம். அதில் செல்ஃபும் இருக்குது, அதர்ஸும் இருக்குது. முன்னாடி வந்து செல்ஃபுக்கு மட்டும் இப்போ பென்ஷன்ஸுக்கு எடுத்துருந்தோம் சார், அதர்ஸுக்கு எடுத்தோம். ஆனால் இப்போ வந்து அதர்ஸுக்கு அதில் ஒர்க் ஆகும். என்ன ரீசன்? அதர்ஸில் ஒர்க் ஆகுது. அதர்ஸ் ஒர்க் ஆகும். அதே ஆனால் ஒர்க்கிங் எம்ப்ளாயியோட கிழங்கு ஐடியில் போனோம்னா அதர்ஸ்க்கு ஒர்க் ஆகும். பென்ஷனர்ஸுக்கு மட்டும் இல்லை சார். நான் ஒரு ஓய்வு சங்கத்தில் இருக்கேன், அதில் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு
30 பேருக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அதர்ஸும் காட்டுது. அதனால நம்ம ஆதார் வச்சு ஃபேஸ் ஐடி ரெகனைஸ் பண்ணால் ஆக மாட்டாங்க. ஆதார் பேஸ்மெண்ட் டவுன்லோட் பண்ணி ஆக்சுவலாக அந்த எத்தனை, அதாவது என்னன்னா சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்லு ஜென்ரேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாமே போட்டு தான் இருக்கோம். இல்லை அதான் சார், எம்ப்ளாயி இப்போ கரெக்ட் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இருக்காங்க. கலெக்டிவ் ஐடியில் பண்ணனா ஒர்க் ஆகுது. பென்ஷனர்ஸ் ஐடியில் ஒர்க் ஆகுது. பென்ஷனர் ஐடியில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக. எந்த மாவட்டம் சார்? கடலூரா? ரைட், ஓகே சார். நான் உங்களுக்கு அதை வந்து கேஆர்பி டீமோட பேசுகிறேன். அதை பேசி உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ எலெக்ஷன் பண்ண பிறகு அவங்களுடைய டேட்டா ரிட்டையர்மெண்ட் மந்த்தில் பண்ணினாலும் ஒரு சிலருக்கு தவறுதலாக வேற மாதம் வரும். அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு சிலது ஆயிடுது. அது அந்த ஓய்வு பெற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது? அதுதான் சார். அதாவது என்னன்னா நம்ம கலைஞர் நாட்டில் நோயோட ஃபஸ்டிங் டேட்டுன்னு போட்டிங்கன்னா ஆதார் பேர் போட்டு வருது இல்லையா, அந்த டேட்டை பார்த்துக்கணும். ஆக்சுவலாக அது வந்து உங்களால் ஐடென்டிஃபை முடியல. அவர் என்ன தவிர ஒத்துக்கலாம் தெரியும். அதில் வந்து என்னென்னா மந்த் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடுது. ஓகே, அதில் வந்து என்னென்னா டேட்டா வேலிடேஷன் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா டேட்டா வேலிடேஷனை வந்து நீங்கள் கலெக்டிவ் மேப்பில் போய் ஒவ்வொருத்தருக்கும் யூசர் ஐடி இருக்கு இல்லைங்களா, அதில் போய் தன்னுடைய டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரல. இல்லை சார், இந்த ப்ராப்ளம் இப்போ வரல. ஆனால் நிறைய பேர் 80 இயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சிஸ்டம்லாம் என்ன தெரியாது, ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் என்ன தெரியாது. அவங்களுக்கு போய் ஆப்பில் பார்க்கவும் தெரியல. எல்லாருமே அந்த மொபைல் யூஸ் பண்ண தெரியாது. பட்டன் மொபைல் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்க ஏஜ்லேயே அவங்களுக்கு புரியாமல் நிறைய இருக்குது. அவங்களுக்கு தெரியும். இல்லை, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அதுக்கு மாற்று வழி நீங்கள் அதாவது இன்னொருத்தர் அப்போ சார் அசோசியேஷன்லேருந்து மஸ்டிங் பண்ணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது. இல்லை, அசோசியேஷன் மஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆனால் இப்போ வந்து உட்கார செஞ்சுருவாங்க இல்லைங்களா, அது மாதிரி அது உட்கார கருவிழி மட்டும்தான் இதாகும். அது வந்து என்ன கம்ப்யூட்டர் இப்போ அந்த இது எடுத்துட்டாங்க சார். விஷயம் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து ஐடி மட்டும்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் ஆதார் இது வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டில் ஏதாவது மிஸ்ஸிங் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க சார். நாங்கள் கடலூர் மாவட்டத்திலே சொல்லியிருக்கோம் சார். ஆனால் இது எல்லா இடத்துலையும் உள்ள பிரச்சனை தான். அதர்ஸ் வந்து ஒரு பென்ஷனருடைய கலந்தைய ஆப்பில் அதர்ஸ் ஒரு பொதுவாக வந்து நான் ஏன்னு கேட்டீங்கன்னா மீட்டிங் போகும்போது சப்போஸ் நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா மீட்டிங்லாம் பேசலாம். எல்லா இதுக்கும் ஒர்க் பண்ணால் இப்போ நம்மளோட அப்பா இருக்காங்க வயசானவங்க, அவங்க ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து என்னன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தில் வந்து இப்போயே நான் போட்டு வர சொல்லிடுவேன். கடலூர் மாவட்டத்தில் வந்து நான் டிஓட்ட பேசுகிறேன். நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுங்க, நான் அவர்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கலைஞர் சப்போர்ட்டிங் டீம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வச்சுருக்கோம். ஒரு பர்டிகுலராக ஒருத்தரை உங்களுக்கு அசைன் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறது ஸ்டேட் வரையும் இல்லை. இப்போ சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை, சுத்தமாக கிடையாது. எங்களுக்கு ஆதார் ஒரு நல்ல கிளியராகவே போட்டுகிட்டே தான் இருக்காங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 32,000 பென்ஷனர் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து மாவட்ட கருவூலத்தில் மட்டும் 16,000 பென்ஷனர் இருக்குது. அதில் இஷ்யூஸ் வந்து இந்த மஸ்டிங்னால இந்த இஷ்யூனால இல்லை, அது வேறு சிஸ்டம் இஷ்யூவில் வருது. ஆனால் மஸ்டிங் வந்து கலெக்டிவ்ல ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு கேஎஸ்டி டீமில் இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். சரி, ப்ராப்ளம். ஓகே சார். வணக்கம் சார். நம்ம இந்த தமிழ்நாடு அரசு பென்ஷனருக்கு நம்ம அதர் ஸ்டேட்டில் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்க நேர்ந்தால் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதர் ஸ்டேட்டில் வந்து இப்போ நாராயண விருதாலயாவில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதான் சொல்கிறேன், அன்அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கலாம். டிசீஸ் நேம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அது சினாரியோ வந்து 2ல் வரும். நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஐசிசி வந்து கொடுக்கணும். நீங்கள் ஜாயிண்ட் ட்ராவல் சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அதில் வந்து ஜாயிண்ட் ட்ராவல் சர்வீஸ் வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் வரதான் போகுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். அதர் ஸ்டேட்டில் வந்து இப்போ அதான் சொன்னேன், இப்போ பெங்களூரில் வந்து ஒரு 3 ஹாஸ்பிட்டல் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கிற NHIS ஹாஸ்பிட்டலே இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.
physically, mentally disabled person, son, family pension எலிஜிபிள் தான் சார், எலிஜிபிள் தான். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போவே வந்து என்னன்னா சர்வீஸ் ரிஜிஸ்டரில் அவருடைய சன்னுடைய பொசிஷனை பற்றி நீங்கள் வந்து ரெக்கார்டு என்ட்ரி போடணும். எஸ்ஆரில் என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ஆஃப்டர் தட் பீரியட் இந்த ப்ரொபோசல் வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏஜி போகணும், ஏஜிலேருந்து சாங்ஷன் ஆகிடும். அப்போ இப்பயும் வந்து எஸ்ஆர்ஐ என்ட்ரி போட்டு அனுப்பி வாங்கணும். ஆமாம், அதாவது எல்லா பென்ஷன் கேஸுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் விடோட டாட்டர் அண்டு டைவர்ஸ்டு டாட்டருக்கும் சொன்னேன். அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருந்து எஸ்ஆர் போனால் தான் ஏஜி சாங்ஷன் பண்ணுவாங்க. ஏஜியிலேருந்து தான் ஆத்தரைசேஷன் ப்ரெஷர் ஆகும். ஸோ இப்போ வந்து அதை என்ட்ரி போட்டு அனுப்பி வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எங்கன்னா என்ட்ரி போடலாம். நீங்கள் வந்து நான் கேட்கறது சன் சார் டிசேபிள்டு சன் டாட்டர் எல்லாருக்குமே உண்டு சார். டிசேபிள்டாக இருக்குது. கருவத்துறைக்கு நன்றி தெரிவிக்கும், வாழ்த்து தெரிவிக்கும். தேங்க்யூ சார். இப்போ 2 வருஷம் இன்சூரன்ஸ் வந்துருப்பாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி. இப்போ ரிட்டையர் ஆனோட எல்லா பணமுமே கொடுத்துறோம். சார் சொன்னாங்க பணத்தை வச்சுக்கன்னு சொன்னாங்க. சார் சொன்னாங்க பணத்தை வச்சுக்க நிறைய கொடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் கற்றுக்கலாம்னு வந்திருக்கேன், பணத்தை வச்சுக்கலாம். ஆனால் பென்ஷன் மட்டும் தான் வாங்கணும். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் போகும்போது நிறைய வந்து வியாதிகள் வரதுனால அது எவ்வளோ செலவாகுது தெரியாமல் எவ்வளோ ரூபா வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெரியாமல் இருக்குது. நான் இப்போ சார் வந்து நல்லா 2 தகவல் சொன்னீங்க. இன்சூரன்ஸ் வந்து மெடிக்கல் வந்து அர்ஜென்ட்டுக்கு வந்து போய் சேர்ந்துக்கிட்டு கிளைம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. அது வந்து நல்ல ஒரு வாழ்த்துக்கள். இப்போ நான் வந்து இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். நான் வந்து செய்ய போகிற ஆப்ரேஷனுக்கு இந்த டிபிஐ வந்து அணுகி ட்ரெஸ்ஸரில் போய் அப்ரூவ் ஆகி செய்யலாம். சார் இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சார் வந்து என்னன்னா இப்போ ட்ரெஸரியினுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அவசியமா அப்படின்றத கேட்குறீங்க. ட்ரெஸரிக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதுக்கு தான் அந்த தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றவரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் அந்த டிபிஏட்டை நான் பேசணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வருவார். அவர் வந்து நீங்கள் உங்கள் பிபிஓ நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த பிபிஓ நம்பரில் போட்டு இவர் எலிஜிபிளாக இல்லைன்றது ஹாஸ்பிட்டல் யூனிட்டாக சொல்லிடுவார். அங்கேயே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அவரே என்ன பண்ணிடுவாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கார்டு, டிஜிட்டல் இன்சூரன்ஸ் கார்டு வந்து அவரே ரெடி பண்ணி கொடுப்பாரு. அப்படியும் இல்லை உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த கார்டு வரதுக்கு லேட் ஆகுது, இல்லை அட்மிஷனுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சர்ன் ட்ரெஸரிக்கு போனீங்கன்னா அனெக்சர் 5 வந்து உங்களுக்கு சைன் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. அது ஒரு இஷ்யூவே கிடையாது. முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது எதுன்னா டிபிஏ தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் கட்டாயம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓய்வூதியர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விவரங்களை நமது மாவட்ட கவுன்சிலர் சீர்திருத்தி அவர்கள் மிகச் சிறப்பாக நமக்கு புரியும்படி பொறுமையாக நல்ல பண்போடு நமக்கு எடுத்துரைத்தார்கள். நம் தோழர்கள் எழுப்பிய வினாக்களுக்கும் உரிய பதிலை மிக விளக்கமாக தந்தார்கள். அன்னாருடைய பண்பு என்றும் போற்றுதலுக்குரியது. நம் அமைப்பின் சார்பாக அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து சிறந்த பண்பாளர் விருதினையும் உங்கள் அனைவரின் சார்பாக அளிக்கிறேன். பாருங்க சார். ஒரு இத்தனை பேர் பார்க்கறதுல
அது வந்து உங்கள்ட்ட என்ன ரெக்வஸ்ட் சொல்கிறேன்னா, இப்போ சார்கிட்ட சொன்னதுதான், ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இது ஸ்டேட் வைடு இருக்கிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்கள், அத்தனை பேர்த்தையும் மெம்பராக சேர்த்துருங்க. அதில் வந்து நீங்கள் வந்து எங்களை என்ன தயவுசெய்து சேருங்க, மெம்பராக சேருங்க. நீங்கள் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் அந்த ஆன்சர் கொஸ்டின்ஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணி இதுக்கு ரிப்ளை உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்படி இல்லைன்னா வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சொல்லுவோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஓஸ் கலெக்ஷன்ஸ் குரூப்ஸ்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் வந்து என்டையர் ஸ்டேட் ஃபுல்லாக இருக்காங்க. ஆல் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஐஆர்பிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது வந்து ஒரு திடீர்னு நம்ம வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஆக்சுவலாக நல்ல ஃபெமிலியரான சப்ஜெக்ட் தான், ஆனால் டவுட் வந்துடும். ஆனால் நமக்கு தெரிஞ்சது தான், ஆனால் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த குரூப்பில் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் நிறைய பேர் ட்ரெஸரிக்குள்ளே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிடுவோம். அப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வரும். ஆனால் உடனடியாக வரும்ன்றது எதிர்பார்க்காதீங்க. ஒரு நாள் குறைந்தபட்சம் ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, அவகாசம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் அந்த டைமை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க்கு ரெடியாக இருந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக நம்ம பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் பண்ணி நம்மளுக்கு பதில் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. வீட்டுக்கு நம்பர் வந்து RO707482. ஆனால் இப்போ எனக்கு அது பிக்சர் கொடுக்குற நம்பர் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா RO7007482 கொடுத்துருக்காங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் அந்த சீரை இருக்கிறதுனால ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரியாச்சு. அது எப்படி சார் பின்னாடி ஆக்சுவலாக வந்து ஏஜி கொடுத்த நம்பர் தான் அதில் இருக்கணும். நீங்கள் பர்டிகுலராக என் நம்பரை வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு நீங்கள் கொடுங்க. அந்த கன்சல்ட் ஃபெசிலிட்டி நானே கொடுத்து பேசுகிறேன், பண்ண சொல்லிடுவோம். ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து சார் கேட்குற மாதிரி இஷ்யூஸ் யாருக்காவது நிறைய பேர் கேட்குறதுன்னா, பிபிஓ நம்பர் வந்து கம்பல்சரியாக யூனிக்யூ நம்பர் இருக்கணும். யூனிக்யூ மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜி என்ன அப்ரூவ் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸ் சப்மிட்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தான் அவங்க இதுக்குள்ளே வரணும். அதை வந்து இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு அட்வான்ஸ் லெவல் அதையும் சொல்லிடுறேன். இப்போ அடுத்த மாதத்துலேருந்து, இப்போ 1/10 குளோபல் பெனிஃபிட் மாஸ்டர் அப்படின்றத நம்ம வந்து ஒன்று கொடுக்குறாங்க, களஞ்சியம் ஆப்பில் கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டேட்டா எல்லாமே மேட்சாக இருக்கணும். இப்போ சார் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து என்ன ஆகும், இன்கரெக்டாக இருக்கும். இன்கரெக்டாக ஆகும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பென்ஷன் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை வரும், பென்ஷன் வராது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து அந்த சார் சொன்னார் எல்லாரும் அந்த களஞ்சியம் மேப்பை பார்க்க முடியாது அப்படின்றாரு. உங்கள் வீட்டு பேரன் பேத்திட்ட உள்ளே கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போய் உலகத்தையே பார்த்து கொண்டு உங்கள் கையில் கொடுத்துரும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ சார் சொல்கிற இஷ்யூ இருந்ததுன்னா ப்ராப்பரான ஒரு லெட்டர் எழுதி என்னோட பிபிஓ நம்பர் இதுவாக இருக்குது, இதுதான் கரெக்டு, இதை சிஸ்டத்தில் களஞ்சியத்தில் மாற்றுங்கன்னு எழுதி கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நாம் மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி நமது நன்றியை வெளிப்படுத்துவோம். சார் சொன்னாங்க. அதனால நாளைக்கே ரேவாட்டில் we will create a வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் மெம்பரை ஃபுல்லாக அதில் சேர்த்துருவோம். ஆனால் அந்த குரூப் வந்து ரேவாட் கிரிவன்ஸ் கமிட்டி, ஒன்லி அதாவது பென்ஷன் கிரிவன்ஸ் கமிட்டி. நீங்கள் அதில் குட் மார்னிங்கோ குட் நைட்டோ அப்புறம் வந்து மறுநாள் எதுவுமே வரக்கூடாது. உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸில் என்ன ப்ராப்ளம் அதை வந்து போடுங்க. ஸோ அது மட்டும் நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு இந்த 350 மெம்பர்ஸ் ரேவாட் மெயிலில் இருக்கவங்கள அப்படியே போயிடுவோம். ரேவாட் பென்ஷன்